குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் மனைவியின் அண்ணனை அடித்துக் கொன்ற கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட் வாழைக்காய் மண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் காந்தி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளராக பணியாற்றி வந்தார். இவருடைய தங்கை காளியம்மாவின் கணவரும் சுமை தூக்கும் தொழிலாளராக பணியாற்றி வருகிறார். இருவரும் ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் குமாரிடம் சுரேஷ் குடிப்பதற்காக பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் ஒன்றாக இருந்தபோது குமாரிடம் சுரேஷ் வலுக்கட்டாயமாக பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த குமார் கையில் வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் சுரேஷின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சுரேஷ் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கேயே மயங்கி விழுந்தார். இதனை கண்ட அவருடைய உறவினர்கள் சுரேஷை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுரேஷ் வரும் வழியில் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தூர் அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக தயார் செய்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசுகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மார்க்கநாதபுரத்தில் வீடு மற்றும் விவசாய தோட்டங்களில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயார் செய்யப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தனி தாசில்தார் மற்றும் வெம்பக்கோட்டை தாசில்தார் கலைவாணி ஆகியோர் மார்க்கநாதபுரத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தாசில்தார்கள் ஆய்வு செய்தபோது அதே கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் செட் அமைத்து ஏராளமான தொழிலாளர்களை வைத்து அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த செட்டில் ஃபேன்சி பட்டாசுகள் மற்றும் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மணிமருந்து என 15 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் சங்கர் தலைமையில் போலீசார் ஃபேன்சி ரக பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். கேரளாவில் பதுங்கியிருந்த பிரபல சாராய வியாபாரியை காவல்துறையினர் கேரளாவுக்கு சென்று கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சம்பவம் எதிரொலியாக அனைத்து சாராய வியாபாரிகளையும் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கல்வராயன்மலை அடிவாரம் மண்மலை கிராமத்தை சேர்ந்த பிரபல சாராய வியாபாரி ஆறுமுகம் என்பவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்தார். இந்த நிலையில் ஆறுமுகத்தை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஆறுமுகம் கேரளாவிற்கு தப்பி ஓடி அங்குள்ள ஆலங்குளம் அருகே பதுங்கியிருந்தார். இதையடுத்து கச்சிராயபாளையம் காவல்துறையினர் செல்போன் டவர் மூலமாக கேரளாவில் பதுங்கியிருந்த ஆறுமுகத்தை கைது செய்து கச்சிராயபாளையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் வீட்டுக்கு பின்புறத்தில் 110 சாராய பாக்கெட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து அழித்தனர். மேலும் இது தொடர்பாக ஆறுமுகத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிய 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருப்பகுதியில் வசித்து வருபவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக உள்ளார் மற்றும் வழக்கறிஞராகவும் உள்ளார். நேற்று இரவு இவரது வீட்டின் வெளியே நண்பர்கள் வீரமணி மற்றும் பாலாஜி ஆகியோருடன் வந்தபோது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து பலத்த காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் அவரது வீடு மற்றும் மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் நகர பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண் பயணி கழுத்தில் கிடந்த 3 பவுண்ட் தங்கச்செயினை பறித்து தப்ப முயன்ற பெண்ணை பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செட்டிக்குளத்தில் இருந்து ஆசாரிப்பள்ளம் செல்லும் பேருந்தில் ஏறிய திண்டுக்கல்லை சேர்ந்த இசக்கியம்மாள் என்ற பெண் பேருந்தில் பயணம் செய்தார். அப்போது ராமன்புதூரை சேர்ந்த சுசிலா என்ற பெண்மணியின் கழுத்தில் கிடந்த 3 பவுண்ட் தங்கச்செயினை பறித்துவிட்டு பேருந்தில் இருந்து இறங்கி தப்ப முயன்றார். அப்போது சுசிலா கூச்சல் போடவே பொதுமக்கள் இசக்கியம்மாளை துரத்தி பிடித்து நேசமணி நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் விசாரணையில் திண்டுக்கல்லில் இருந்து இதுபோன்ற ஏராளமான பெண்கள் வழிப்பறி தொழிலுக்காக நாகர்கோவிலில் வந்து குவிந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.